வணக்கம். செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் 2025 ஏப்ரல் 16 புதன்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. முதலில் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பு. அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். தற்பொழுது முக்கடலில் அச்சுறுத்தல் காற்று ஏதும் இல்லை. ஆனால் ஆந்திர ஒடிசா கடலோரத்தில் உயரழுத்த காற்று, வங்கக்கடலில் இருக்கக்கூடிய உயரழுத்த காற்று அப்படியே கடலோரம் வழியாக மேற்கு வங்கம் வரைக்கும் கடற்கரையை ஒட்டி வலுவாக பயணித்து கொண்டிருக்கு. இது எடை குறைந்த படகுகளுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் காற்றாக இருக்கும். ஆனால் இந்த அதாவது நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே தென்னரைக்கோளத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்விற்கு வட அரைக்கோள வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடல் காற்று தெற்கு நோக்கி பயணித்து கொண்டிருக்கிற காரணத்தினால வடக்கு நோக்கி பயணிக்க வேண்டிய காற்று கடற்கரை ஓரமாக வலுவாக இல்லை, சாதாரணமாக மெல்ல நகரும் காற்றாக இருந்து கொண்டிருக்கு. இந்த காற்று 2 நாட்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். நிகழ்வானது விலகி போய் கொண்டிருக்கு. இதனால நாளை 17ஆம் தேதி இந்த காற்று மெல்ல திரும்ப தொடங்கும். 18ஆம் தேதியிலிருந்து தமிழ்நாட்டின் கரையை ஒட்டிய பகுதியில் தெற்கு காற்று வலுப்பெறும். தெற்கு காற்றுனா வைகாசி சித்திரை மாதத்தில் டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதியிலையும் குமரி முனை தொட்டு கொண்டு கோடியக்கரை முனை வரைக்கும் தென்கடலோரத்தை ஒட்டி பாக்ஜலசிந்தி மன்னார் வளைகுடா வழியாக இலங்கையோட புத்தளம், தலைமன்னார், யாழ்ப்பாணம் வழியாக தமிழ்நாட்டின் கடலோரத்தை ஒட்டி வடக்கு வங்க கடற்பகுதியை நோக்கி பயணிக்கக்கூடிய காற்று 18ஆம் தேதியிலிருந்து தொடங்க போகிறது. வெள்ளிக்கிழமையிலிருந்து தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் அந்த காற்று. இந்த காற்று பெரும்பாலும் காலையில் வேகம் குறைவாக இருக்கும், மதிய மாலையில் கொஞ்சம் வேகம் அதிகரித்திருக்கும், தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். இது 2 மாதங்களுக்கு வீசக்கூடிய காற்று. அவ்வப்பொழுது ஏதேனும் வங்கக்கடலில் நிகழ்வு உருவானால் சற்று திசை மாறி இருக்கும். பெரும்பாலும் நிகழ்வு வட இந்திய நிலப்பகுதிகளிலையும் வடக்கு வங்கக்கடற்பகுதியில் இருந்து கொண்டு வடகிழக்கு மாநிலங்களில் இருந்து கொண்டு இந்த தெற்கு காற்றை தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் இருக்கும். தென்மேற்கு பருவமழை தொடங்கிய பிறகு ஒடிசா மேற்கு வங்க கரையில் உருவாகக்கூடிய நிகழ்வு காரணமாக இந்த தெற்கு காற்று இருக்கும். ஆகவே இது சித்திரை வைகாசியில் வீசக்கூடிய இந்த தெற்கு காற்று மீனவர்கள் புரிந்த அறிந்த காற்று தான். இந்த காற்று வரக்கூடிய 18ஆம் தேதியிலிருந்து இருக்கும். இது எடை குறைந்த படகுகளுக்கு கண்டிப்பாக அச்சுறுத்தலை கொடுக்கும். எடை மிகுந்த படகுகளுக்கு, பெரிய விசை படகுகளுக்கு சவால் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தடை விதிப்பு கூட இருக்கலாம் மன்னார் வளைகுடா பாக்ஜலசிந்தி பகுதியில். அடுத்தபடியாக கோடியக்கரை முனைக்கும் அதிராம்பட்டத்துக்கும் இடைப்பட்ட பகுதி வழியாகவும் இந்த காற்று போகும். இது தொண்டியக்காடு, கோடியக்கரை மற்றும் அதிராம்பட்டினம் பகுதிகளில் இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு விசைப்படகு மற்றும் விசைப்படகு கூட சவாலாக தான் இருக்கும். சாதாரண நாட்டுப்படகு, கட்டுமரம், பாய்மரம், இந்த படகு, பிளாஸ்டிக் படகுகளுக்கு கண்டிப்பாக சவால் கொடுக்கும். ஒட்டுமொத்த குமரி முனை முதல் கோடியக்கரை முனை வரைக்கும் உள்ள இலங்கை இந்திய இடைப்பட்ட பாக்ஜலசிந்தி மன்னார் வளைகுடா இடைப்பட்ட பகுதியில் 18ஆம் தேதியிலிருந்து பெரிய அச்சுறுத்தல் இல்லை. 27 கிலோமீட்டர் இருந்தாலே அது பிளாஸ்டிக் படகுல மீன்பிடித்தல் சவாலாக இருக்கும். சுமார் 35-40 கிலோமீட்டர் வேகத்தில் அவ்வப்பொழுது இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 18ஆம் தேதியிலிருந்து தெற்கு காற்று தொடங்கும். மழைப்பிடிப்பை பொறுத்த வரைக்கும் இலங்கையில் இன்றைக்கு கனமழைங்க. இலங்கையில் இன்றைக்கு இடிமழை கனமாக பொழிந்தது. இன்றைக்கு இப்படித்தான் நாளைக்கும் இருக்கும். பல்வேறு இடங்களில் இன்றைக்கு இடிமழை இலங்கையில் பொழிந்த நிலையில் இப்பொழுது கூட அந்த மழைப்பொழிவு தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது. இலங்கையில் எங்கே பொழிந்துட்டு இருக்கோம்? இப்போது அனுராதபுரத்திற்கு தெற்கே மழை பொழிந்து கொண்டிருக்கு. இப்படி ஆங்காங்கே மழைப்பொழிவு தென் இலங்கையில், தென் கிழக்கு இலங்கையில் இருந்தது. இதே மாதிரி தான் வரக்கூடிய நாட்களில் இந்த இலங்கையில் இருந்து கொண்டே தாங்க இருக்கும் மழை. நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேற்கு திசைந்து நுழையக்கூடிய காற்று வெப்பத்தை லேசாகி அம்பாறை, கண்டிக்கு தெற்கே மழைப்பொழிவை ஏற்படுத்தும். அதே போல் 18ஆம் தேதி பெரும்பாலான இடங்களில் மழை வாய்ப்பு தெரிகிறது. இலங்கையோட வடக்கு கிழக்கு மாகாணங்கள் தவிர தலைமன்னார், திரிகோணமலைக்கு தெற்கே உள்ள பகுதிகளுக்கு மழைப்பொழிவு 18, 19 எல்லா நாளும் இருக்கும். மழை வாய்ப்பு இலங்கைக்கு இருந்து கொண்டே தான் இருக்கும். வெப்பச்சலன இடிமழை பொழிவு இது. அதாவது தென்மேற்கு திசையிலிருந்து நுழையக்கூடிய குளிர்காற்று, உயரடுத்த காற்று வெப்பத்தால் லேசாக்கி மேலெடுந்து கிழக்கு திசை நோக்கி பயணிக்கும் பொழுது மலைகளில் இருக்கக்கூடிய மரங்கள் குளிர்வித்து மழைப்பொழிவை, இடிமழை பொழிவை ஏற்படுத்தும். இதுதான் வரக்கூடிய 21, 22, 23 தேதிகளில் கிழக்கு காற்று கொஞ்சம் வரும். அதனால் வங்க கடலோரம், வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் மழை தரும்.
இம்மாத இறுதியில் கிழக்கு காற்றை ஏற்படுத்தக்கூடிய காற்று சுழற்சியும் உயரடுத்த காற்று இரண்டு காற்று இணைவு இலங்கையில் இருந்து தமிழ்நாட்டில் இருந்து வரக்கூடிய இந்த மாத ஏப்ரல் இறுதி நாளாம் 29, 30 மற்றும் மே 1, 2, 3, 4, 5 தேதிகளில் நல்ல மழைப்பொழிவை தருவதற்கு வாய்ப்பு இருக்குது இலங்கைக்கு. ஆகவே இலங்கையை பொறுத்த வரைக்கும் கோடை மழை சராசரிக்கு கூடுதல். இப்படிப்பட்ட கோடை மழை எந்த நாளுமே இல்லை. தினமும் மழை கொடுத்துட்டு தான் இருக்குது இலங்கைக்கு. ஆனால் ஒரே இடத்துக்கு கொடுக்கலனா கூட இலங்கையோட வானிலை என்பது தலைகீடாக இருக்குது. பெரிய அளவில் வெப்பம் இல்லை, முதல்ல புரிஞ்சுக்கணும். கடந்த ஆண்டெல்லாம் இந்த நேரத்தில் கடுமையான வெப்ப அலை இருந்தது. பெரிய அளவில் வெப்பம் இல்லை என்பதை புரிந்து கொள்ளணும். எல்லாம் 100 டிகிரிக்குள்ளே தான் இருக்குது இலங்கை வெப்பம். தமிழ்நாட்டின் வேலூர் மற்றும் ஈரோடு இந்த பகுதியில் மட்டும்தான் கொஞ்சம் கூடுதல் வெப்பம் இருக்குது. ஆகவே அதுவும் 100 டிகிரிக்கு நெருக்கமாகவோ அல்லது 100 டிகிரிக்கு சற்று கூடுதல் 101, 102 இவ்வளோ தான் இருக்குது. ஆகவே இலங்கையை பொறுத்த வரைக்கும் வெயில் ஒரு சில நாள் உயர்ந்திருந்தாலும் மழை நாட்கள் பெரும்பாலும் இருக்கும். வெப்பச்சலன இடிமழை பொழிவு என்பது வெயிலுக்கு பிறகு கண்டிப்பாக இருக்கும். ஆகவே மழை இலங்கைக்கு சராசரிக்கு கூடுதலாக இருக்கிறது கோடை மழை. கோடையில் மே மாதம் நிகழ்வு இருக்குது, 2 வலுவான நிகழ்வு இருக்குது, ஒரு சாதாரண நிகழ்வு இருக்குது. மே மாதம் நல்ல மழைப்பொழிவு இலங்கைக்கு தர இருக்கிறது. முன்கூட்டியே தொடங்கி இருக்கிறது தென்மேற்கு பருவமழை. 29, அதாவது மே 29, 30, 31 தேதியில் தென்மேற்கு பருவமழை இலங்கையில் தொடங்கும். தமிழ்நாட்டிற்கு மே 31ஆம் தேதி தொடங்கும். கேரளாவில் கன்னியாகுமரி உள்ளிட்ட பகுதிகளில் கேரளாவில் கண்டிப்பாக தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு முன்கூட்டியே தொடங்கி முன்கூட்டியே வலுப்பெறும். ஜூன், ஜூலையில் இலங்கைக்கும் சரி, அதே போல் தமிழ்நாட்டின் அரபிக்கடலோர மாநிலங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் ஜூன், ஜூலையில் தான் இந்த ஆண்டு நல்ல மழை இருக்கும். ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபரை விட ஜூன், ஜூலையில் நல்ல மழை இருக்கும். தொடக்கமே அணைகளை நிரப்பும் மழைப்பொழிவெல்லாம் இருக்கிறது. ஆகவே நல்ல மழை இருக்கிறது இந்த ஆண்டு. வடகிழக்கு பருவமழையும் அதே போல் தான் இருக்கும். இலங்கையை பொறுத்த வரைக்கும் தென்மேற்கு பருவமழை காற்று பகுதிகள் நிறைய இருக்கும். இந்த ஆண்டு காற்று பகுதியிலையும் மழை இருக்குது. இலங்கையோட புத்தளம், தலைமன்னார், யாழ்ப்பாணம் போன்ற பகுதிகள் காற்று பகுதியாக இருக்கும். இந்த வருஷம் காற்று பகுதியில் காற்று சுழற்சியும் இருந்து தென்மேற்கு பருவமழை காலத்தில் மழைப்பொழிவை கொடுக்கும். வடகிழக்கு பருவமழை காலத்தில் கண்டிப்பாக சராசரிக்கு கூடுதல் மழைப்பொழிவுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இந்த ஆண்டு பருவமழை தென் மாநிலங்களுக்கு பற்றாக்குறையாக இருக்கும் என்று சொல்லியிருக்கும் பொழுது இலங்கைக்கும் அதே தானே பொருந்தும். ஆகவே இலங்கையை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக சராசரிக்கு கூடுதல் தான் ஜூன், ஜூலை மழைப்பொழிவு. ஜூன், ஜூலை சராசரி கூடுதல் மழைப்பொழிவு என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஒதுக்கி மழைப்பொழிவு இருக்கும். நிகழ்வு மழை மே மாதத்தில் இருக்குது. இப்பொழுதைக்கு வெப்பச்சலன இடி மழைப்பொழிவு, மலைகள் மரங்களால் குளிர்விக்கப்பட்ட மழை. பிறகு கிழக்கு காற்று சந்திப்பின் காரணமாக 21, 22, 23 மாத இறுதி நாட்கள், மே மாதம் முதல் வாரம் 2வது, 3வது வாரங்கள்லாம் நிகழ்வால் மழைப்பொழிவு இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து நம்முடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய வானிலை அறிக்கை பிற இலங்கை தமிழ் மக்களுக்கும் வழங்கி அவர்களும் பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்ளுங்கள். நன்றி.